ஒரு சில மனிதர்கள் தான் பிறக்கிறார்கள், மரணிக்கிறார்கள், மரணித்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்த வகையில் நான் சரியோ பிழையோ அல்லாஹு ஆலம், நான் படித்த குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தும் வாழக்கூடிய மனிதனைத்தான் மனிதன் என்றார்கள். மரணித்தும் வாழக்கூடிய மனிதனைத்தான் மனிதன் என்றார்கள். மரணித்தும் மண்ணாகி போகக்கூடிய மனிதனை மனித ஜடம் என்றார்கள். ஹஸரத் உமரை பார்த்து ஒரு நாள் சொன்னார்கள், உமர், உங்களுக்கு கோபம் வாரது மிச்சம் கூட, மிச்சம் பொறுமையாக இருக்கணும். நீங்க செஞ்ச நலவுகளுக்கு முன்னால சில நேரம் நீங்க மரணிச்சதுக்கு பின்னால உங்களை இந்த மனிதர்கள் மறப்பதற்கான ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றார்கள். சுவர்க்கவாதி நரகவாதி என்ற விஷயத்தை நபி அவர்கள் சொல்ற நேரம், கண்ணியமிக்க மாணவ செல்வங்களே, முசல்லாவுல சொர்க்கத்தை தேடவானம், மஸ்ஜிதுக்குள்ள சொர்க்கத்தை தேடவானம். ரெண்டு செய்தியை சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் மரணித்ததற்கு பின்னால அந்த ஜனாசாவை தூக்கி கொண்டு போற நேரம், அந்த மனிதர் வாழ்ந்த ஊர்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த மனிதரை பார்த்து, இவர் இன்னும் கொஞ்ச நாள் எங்களோட வாழ்ந்திருக்கணுமே என்று கவலைப்படக்கூடிய மனிதனாக நீங்கள் மண்ணுக்கு மேல வாழ்ந்தால் நீங்க சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களோட மையத்தை, அவங்களோட ஜனாசாவை தூக்கி கொண்டு போற நேரம், உங்களோட ஜனாசாவை பார்த்து நீங்கள் வாழ்ந்த அந்த ஊர் மக்கள், நீங்க மரணித்தது நல்லம், இவர் இருந்தால் பிரச்சனை என்றால் நீங்கள் நரகவாதி என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், மரணித்தும் வாழக்கூடிய மனிதனாகத்தான் இந்த மண்ணுக்கு மேல வாழணும். சுப்ஹானல்லாஹ், எங்களுக்கு முன்னால அதிபர்கள், ஆசிரியர், கண்மணிகள் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஒரு நாளும் மண்ணாகி போகக்கூடியவர்கள் அல்ல. இப்போ 2 மாசத்துக்கு முன்னால கலகதர ஜெப்பார் முஸ்லிம் வித்யாலயத்தில் என்னுடைய ஒரு நண்பர் ஒருவர் இருக்கிறார். என்னோட டெலிபோன் பேசுற நேரம், எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டேன். ஜெப்பார் ஸ்கூல்ல இருக்கிறேன். கொஞ்சம் அழக்கூடிய ஒரு தொனியை அவருடைய உள்ளத்திலிருந்து உணர்ந்து கொண்டேன். ஏன்னு கேட்டேன். அவர் ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர். சொன்னார், நான் என்னுடைய வகுப்புக்கு போன நேரம் என்னுடைய ஆசிரியை கபூர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னை இந்த அளவுக்கு செதுக்கி பக்குவப்படுத்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்த ஆசிரியை நான் நினைத்து கலகதிரையினுடைய மையவாடியில இருக்கிறேன். அவரை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன். எனவே மாணவ செல்வங்களே, நான் போற இடங்கள் எல்லா இடத்திலும் சொல்றேன், இந்த ஆசிரியர்களை தலைக்கு மேல் வைத்து மதியுங்கள். ஒழுக்கம் உங்களை சமூகத்தில் கொண்டு போய் எங்கேயோ நிப்பாட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க 1400 வருடங்களுக்கு முன்னால மௌத்தானார்கள். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிச்சம் விரும்பினார்கள். குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நபியே இன்னக பிஅயுனினா, நபியே நீங்க எங்கட கண்ணுல இருக்கிறீங்க. நாங்க இரக்கம் கூடினா சொல்லுவோமே என்ற கண்மணி என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே நீங்க எங்கட கண்ணுல இருக்கிறீங்க. நபி அவர்கள் மௌத்தான சந்தர்ப்பம், ஹஸரத் நபி அவர்களுடைய ஜனாஸா அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாஸா மௌத்தா இல்லையா என்ற பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேர் பயான் கேட்டுட்டு என்ன டைம் கால் பண்ணி கேட்பாங்க, ஏன் சஹாபாக்கள் ஏன் இதை விளங்கி கொள்ளல? அப்படி இல்லது, சஹாபாக்கள் தாங்கிக் கொள்ளல. என்னுடைய அன்பு மேலிட்டால், இரக்கம் மேலிட்டால், நான் ஒருவரோடு அன்பு கூட வச்சா அவருடைய மௌத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நபி அவர்களுடைய மௌத்த சஹாபாக்களுக்கு தெரியும். நபி அவர்கள் மௌத், இன்னக மையத்துன் ஃப இன்னஹும் மையத்தூன் என்ற குர்ஆனுடைய வசனத்தை சஹாபாக்கள் தெளிவாக விளங்கினார்கள். ஆனால் நபி அவர்கள் மௌத் என்பதை ஏற்க உள்ளம் மறுத்தது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா வைக்கப்பட்டிருந்தது. அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஜனாஸாவினுடைய கஃனை உயர்த்தி நபி அவர்களுடைய முகத்தை பார்த்து சொன்னார்கள், திப்த ஃபில் ஹயாத்தி வ பஅதல் மமாத்தி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்க உயிரோடு இருக்கிற நேரம் உங்களுக்கு இருந்த ஒரு துர்நாற்றத்தை நாங்கள் கண்டுகொள்ளவில்லை, நாங்கள் நுகரவில்லை, மனம்தான் வந்து கொண்டிருந்தது. வ பஅதல் மமாத்தி யா ரசூலல்லாஹ், உங்களோட ஜனாஸாவில் இருந்தும்
மனம் வந்து கொண்டிருக்கிறதே என்று சொன்னார்கள் சஹாபாக்கள். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பூர்த்தியான ஒரு மனிதராக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில குறை கிடையாது, பிழை கிடையாது, ஓட்டை உளசல்கள் கிடையாது. இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முழு வாழ்க்கையும் பார்க்கிற நேரம் அவர்கள் ஒரு ஒரு பூர்த்தியான ஒரு மனிதனாக வாழ்ந்தார்கள். சின்ன வயசுல 2 பேர் கிடைச்சது. சின்ன வயசுல எங்க கிளாஸ்ல சில நேரம் டீச்சர்ஸ் சார் மார்த்த எங்களுக்கு கிடைக்கலும், அது கிடைச்சா அது பெரிய பாக்கியம். நபி அவர்களுக்கு சின்ன வயசுல 2 சர்டிபிகேட் கிடைச்சது. ஒன்று வந்து அஸ்ஸாதிக், இவர் உண்மை பேசக்கூடியவர் என்ற சர்டிபிகேட் கிடைச்சது. 2வது நபி அவருக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைச்சது, அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்ற சர்டிபிகேட் கிடைச்சது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளோ சர்டிபிகேட் எடுத்தாலும், எவ்வளோ அவர் புகழப்பட்டாலும், இந்த 2 சர்டிபிகேட் எடுக்காதவர்களுடைய வாழ்க்கை உலகத்துல ஃபெயில் தான். அவங்களுக்கு உலகத்துல முன்னால ஒரு பாதை கிடையாது. நம்பிக்கை, உண்மை, இந்த 2ம் இல்லைன்னா உலகத்துல முன்னால் ஒரு பாதை கிடையாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை என்பதே நம்பிக்கை தான். நபி அவர்களுடைய வாழ்க்கை என்பது மன்னிப்பு தான். மன்னித்தார்கள். தபஸ்ஸும், மிச்சம் சிரிப்பார்கள். நபி அவர்களுடைய முகத்துல எப்பவுமே கடுகடுத்த முகம் இருக்காது. சில மனிதர்களை பார்க்கவே இயலாம இருக்கும். ஏன் பார்த்த நின்று நினைக்கும், என்ன முகம் இப்படி இருக்குது, சிரிக்க மாட்டாரு, ஏன் இவருடைய முகத்தை பார்த்தபடி யோசிப்போம். ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி அவங்களோட அடக்கிட்டு வந்துட்டு அபூ சஈத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, என்ன வாப்பாட சிரிச்ச முகத்தை பார்த்து எப்படி மண்ணுக்குள்ள வச்சீங்க அந்த ஜனாசாவன்னு கேட்டாங்க. வாப்பாட அந்த முகத்தை பார்த்துட்டு எப்படி நீங்க அந்த ஜனாசாவை மண்ணுக்குள்ள வச்சீங்க? நபி அவங்களோட முகத்துல தபஸ்ஸும், சிரிப்பாங்க, மன்னிப்பாங்க. மக்கா வெற்றியின் போதோ நபி அவர்களுக்கு பெரிய ஒரு சான்ஸ் கிடைச்சது. மக்கால இருந்து விரட்டி அடிச்ச எல்லாரையும் பழி வாங்குற சான்ஸ் வந்து கிடைச்சது. நபி அவங்களுக்கு அடிச்சவங்க, ஏசினவங்க, விரட்டினவங்க எல்லாரும் பயந்தாங்க. மக்காவுக்குள்ள முஸ்லீம்கள் வந்துட்டாங்க, ஓடி எங்க ஒலிக்கிற என்று பயந்தாங்க. அன்புமிக்கவர்களே, உலக சமாதானத்தினுடைய தூதுவர் நபி அவர்கள் என்பதை ஒரு தடவை அல்ல 1000 தடவை நபி அவர்கள் நிரூபித்தார்கள். முதலாவது வார்த்தை இன்ன ஹாதல் யௌம் யௌமுல் அம்ன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவுக்குள்ள போன உடனே சொன்னாங்க, இன்றைய நாள் யௌமுல் அம்ன், நம்பிக்கைக்குரிய நாள், மன்னிப்புக்குரிய நாள். இன்னைக்கு யாரையும் பழி வாங்குறது இல்லை, யாரும் பயப்படவாங்க. சஹாபாக்கள் ஒரு செய்தியை சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சரி நீங்க சொன்னதெல்லாம் சரி, கஅபாவினுடைய சாவியை மட்டும் வாங்கி எடுத்தா நல்லமா என்று கேட்டாங்க. கஅபத்துல்லாவினுடைய சாவி இருந்தது இன்னொரு மனிதர் இடத்துல. சஹாபாக்கள் எதிர்பார்த்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஅபாவினுடைய அந்த சாவியை எடுப்பதற்கான அனுமதியை தருவார்கள். நபி அவங்க சொன்னாங்க, அந்த சாவியை வாங்க வானம், அந்த சாவியை வாங்க வானம், அந்த சாவி அவரிடத்துல இருக்கட்டும். சஹாபாக்கள் நபி அவர்களுடைய இந்த செய்தியை ஜீரணிக்கல்ல, இது செமிஃபாட் அடையல்ல. யா ரசூலல்லாஹ், இந்த இவங்க செஞ்ச வேலைகளை நினைச்சு பார்க்கிற நேரம் இந்த கஅபாவினுடைய சாவியை வாங்க வானம் என்று சொல்றீங்களே என்று சஹாபாக்கள் முணுமுணுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் அந்த பரம்பரை இடத்துல கஅபாவினுடைய சாவி இருக்கும். அவங்க எல்லாரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களாக இந்த பூமிக்கு மேல வாழ்வாங்க. இன்றைக்கும் அந்த கஅபாவினுடைய சாவி அந்த குடும்பத்தினுடைய கையில இருக்குது. அந்த குடும்பத்துல வேலை என்ன தெரியுமா சகோதரர்களே? மக்காவில் இருக்கிற, சவுதி அரேபியாவில் இருக்கிற கூடுதலான கஷ்ட பிரதேசங்களுக்கு தண்ணியை கொண்டு வைத்து கொடுக்கிற வேலையை செய்யற குடும்பம் அந்த குடும்பம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படிப்பட்ட ஒரு பூர்த்தியான மனிதராக வாழ்ந்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு நபி அவர்களை நாங்கள் இந்த இடத்தில் இருந்து நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். மீலாது நபி செலிபிரேஷன், மீலாது நபி விழா கொண்டாடுறோம், எல்லாம் ஒரு பகுதி தான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரதுதான். அவர்களை ரோல் மாடலாக, அவர்களை ஒரு முன்மாதிரி மிக்க மனிதராக நாங்கள் எங்களோட வாழ்க்கையில கொண்டு வருவது என்பதுதான் இதுல மிக முக்கியமான நோக்கம். இதுல எங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் முன்மாதிரி இருக்கு.
நபி அவங்க 1400 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்க. நாங்க இன்னைக்கு டெக்னாலஜி ஆக ஹைல இருக்கிற ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால சில விஷயங்கள் நபி அவங்களோட ஒத்து பார்க்கிற நேரம், உரசி பார்க்கிற நேரம் அது செட் ஆவதில்லை என்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அல்ல நபி அவர்கள். எல்லாத்துக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பூர்த்தியான மனிதராக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கிறது. எனவே கண்ணியமிக்க மாணவ செல்வங்களே, உங்களிடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன், உங்களோட வாழ்க்கையில் ஒரு ரோல் மாடலாக நபி அவர்களாக அவங்களோட வாழ்க்கையை தேடுங்க. அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் அடைந்த அடைவுகளை தேடி படிச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்து உம்மா வாப்பா இல்லாத ஒரு அனாதையாக வளர்ந்து ஒரு வியாபாரியாக முன்னுக்கு வந்து தான் வாழ்ந்த நாட்டில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு மதீனா என்ற ஒரு ஊருக்கு போய் அங்கு அந்த மதீனாவாசிகளோடு வாழ்ந்த நபி அவருடைய வாழ்க்கை இதனோட வாழ்க்கையில முழுமையான முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுமாறு உங்கள் எல்லோரிடத்திலும் நான் இன்றைய மீலாதினுடைய செய்தியாக, நான் மிக முக்கியமான செய்தியாக இன்றைக்கு ஒரு தலைப்பாகவே மாறி இருக்குது. மீலாது விழா கொண்டாட இயலாதா என்பது ஒரு தலைப்பாக மாறி இருக்குது. நான் என்ன போற இடங்கள்ல எல்லார்ட்டையும் சொல்றது, இது ஒரு விழா அல்ல, இது இந்த பூமிக்கு மேல வாழ்ந்த ஒரு மனிதர் மரணிச்சாரு, அவர்கள் வாழ்ந்து மரணித்து வாழக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அதனால் அவருடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோமே அல்லாமல் ஒரு விழாவாக நாங்கள் இதை பார்க்க முடியாது என்பதைத்தான் என்னை பொறுத்த வகையில் நான் எல்லோரிடத்திலும் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். எனவே இன்றைய நான் ஒரு செய்தியாக அல்ஹம்துலில்லாஹ் மிச்சம் சந்தோஷம். கராத் முதலாவது ஒரு மாணவி வந்து நபி அவர்களை பற்றி ஒரு கவிதை உண்மையில் என்னுடைய உள்ளத்தை குளிர செய்தது. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் கண்ணும் கூட கலங்கியது. நபி அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த பசுமையான அந்த பகுதி அந்த மாணவி கவிதையில எங்களிடத்துல சொல்லிவிட்டு சென்றார். உண்மையிலே நேரம் போதாது, ஒரு மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் எடுத்தா நபி அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த மேடு பள்ளங்கள், நபி அவர்கள் சந்தித்த மேடு பள்ளங்களை சொல்லுகின்ற நேரம் நிச்சயமாக எமது கண்கள் மட்டுமல்ல நாமே குளிர்ந்து கண்ணீராக மாறிவிடுவோம். அந்த அளவு நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை உங்களிடத்துல ஞாபகப்படுத்தி இன்றைய நாளுடைய செய்தியாக இதை சொல்லி සිංහල මොළීලුම් අපේ කලාප අධ්‍යක්ෂකතුමිය සහ අපේ ගරුතර ස්වාමීන් වහන්සේලා මේ අවස්ථාවට පැමිණ සිටින නිසා නබිතුමාගේ මේ මීලාද් උත්සවය අයි අපි උත්සවයක් විදිහට කරන්නේ කියන ඒ වචන සොල්පයක් ඔබතුමාලාගේ ඉදිරියේ මම ප්‍රකාශ කරා නම් හොඳයි කියලා මම හිතනවා. අපේ හාමුදුරුවනි නබිතුමා මේ ලෝකේ 1400කට කලින් නැති වෙච්ච කෙනෙක්. නබිතුමාව අපේ රජය ශ්‍රී ලංකා රජය නබිතුමා පිළිබඳව අවුරුද්දෙන් අවුරුද්දට නබිතුමා ඉපදිච්ච ඒ මාසයේදී රජයේ උත්සවය